பெண்களை தரிசிக்க விரும்பாத ஐயப்பனின் இருக்கையில் ஆண்டாளையும் அம்மனையும் ஆண்கள் அபிஷேகம் செய்வது ஏன்? இது ஒரு சமத்துவத்தின் கேள்வி. அதாவது ஒரு சமூகம் எடுத்துட்டோம்னா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாங்க. அந்த பட்சத்துல வழிபாட்டிலும் சடங்கிலும் மட்டும் அது பிரதிபலிக்காதது ஏன்? தெய்வம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாலினத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த சடங்குகளை ஒரு பாலினத்திற்கு மட்டுமே வழங்கப்படுவது ஏன்? மரபுன்னு சொல்லுவது எளிது. ஆனால் மரபுகள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவையே அல்லாமல் மனிதன் மரபுகளுக்காக உருவாக்கப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி, அறிவு, ஆன்மீகம், வேதம் வாசிப்பதில், வேதத்தை ஆராய்வு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சடங்குகள் செய்வதில் மட்டும் அவர்கள் தவிர்க்கப்படுவது ஏன்? என்னுடைய கேள்வி இதுதான். மதம் மனிதனை உயர்த்த வேண்டுமா அல்லது மனிதனை பிரிக்க வேண்டுமா? சமத்துவம் பேசும் சமுதாயத்தில் சம உரிமை கோருவது தவறல்லவே? ஓகே, தேங்க்யூ.